பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா. காலையிலே இதை போட்டு ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க? நம்ம பாட்டை போடு மச்சான். நம்ம பாட்டு தானே, போட்டுருவோம். டேய், வேலைக்கு வர ஐடியா இருக்கா இல்லையாடா? டைம் ஆச்சுடா. ஐயோ, ஏன்டா நேரம் ஆகிட்டுக்கு நீங்கள் என்ன அவுத்து போட்டு ஆட்டிட்டு இருக்கீங்க? மேனேஜரா நீ சீக்கிரம் வர சொன்னாடா. சீக்கிரம் போனால் மெடலாக தர போகிறாங்க. ஏன்டா நீ பார்க்குற வேலைக்கு சம்பளம் தரத்தே பெருசு, உனக்கு மெடல் வர வேணுமா? வா வா, மேனேஜர் உனக்கு பெருசாக கொடுப்பான். சம்பளம் வரல மட்டும் ஏன் வரல, எதுக்கு வரலன்னு கேள்வி கேட்குற? உனக்கு என்னப்பா, இன்னைக்கு நீ லீவு, பேசுவ. இவங்களுக்கு என்ன தெரியும் இந்த பாட்டை பற்றி? அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அன்ன நடை போ. மச்சான், மகான்னு ஒரு பொண்ணு கூட சேட் பண்ணிட்டு என்னடாச்சு? அதை ஏன் மச்சான் கேட்குற? கூகுள் பேல காசு போட்டு விட சொன்னான், போட்டு விட்டுட்டு அப்புறம் தான் தெரியுது அவள் மகா இல்லை மகாலிங்கன்னு. செல்வா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏதாச்சும் லவ் செட் ஆச்சா என்ன? அது தெரிஞ்சதுன்னா 5 நாள் முன்னாடி போகணும். நிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலுக்கு தேனிலவில் ஆசை இல்லையா, காதல் தோன்றுமா இன்னும் காலம் போகுமா, இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா. உன் இஷ்டம் இருக்கலாம் இங்கே எழுத முடியாது, இங்கே பிறப்பு இறப்பு மட்டும் தான் எழுத முடியும். என்னடா இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்தியா? ஆமாய்யா, எனக்கு 2 லீவ் போட்டாங்க, அவங்களையும் சேர்த்து நான் பார்க்க வேண்டியதாக போச்சு. எவனாவது வரலைன்னா ஒன்றை தான் வச்சு செய்கிறாங்க. என்னையா பண்ணுறது, இப்போ தான் பிரான்ச் மாறி இருக்கேன். என்னை மாதிரி நூறுத்த மாட்டுறதுக்கு இப்படி தான் போகும். இதுக்கு தான் நான் வேலைக்கே போகிறதில்லடா. என்னடா பார்க்குற? ஃப்ரெண்டு ஒருத்தன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறான், அவனை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறேன். உன் கூட இருக்கிறவங்களாம் அப்படி தான் இருப்பான் போல இருக்கு. மச்சான், ஏதோ புது நம்பர் உனக்கு மெசேஜ் வந்துருக்குடா. யாருன்னு கேளு. மச்சான், கூட படிச்சு வந்தான்டா. எப்படிடா சொல்கிற? ஆமாண்டா, நான் ஹூஆர் அனுப்புகிறேன், அவன் ஃபைன் அனுப்புகிறான்டா. ஃபோனை கூட நான் ரீல்ஸ் பண்ணணும். எப்படிடா இருப்ப? நீ தான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டியே. வந்துட்டான் லவுடு. ஏன்டா மச்சான் கால் பண்ணி வர சொல்லியிருந்த? ஒன்றும் இல்லைடா, லோகிஸ் தான் கால் பண்ணி வர சொல்லியிருந்தான், அதான் உனக்கும் சேர்த்து கால் பண்ணேன். போன விட்றா. மச்சான், ரூம்குள்ளே மட்டும் போயிடாத. சரி கொடு. பாஸ்வேர்டு? ஓ, ஃபிங்கர் பிரிண்டா?
டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லுது, கை நாட்டு வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு. என் டிகிரி பற்றி மட்டும் தப்பாக பேசாத. கை நாட்டு காசு கொடுத்து தானே பாஸ் ஆனேன். மிஸ்டர் சுபாஷ், உங்கள் படிப்பை மட்டும்தான் உங்கள்கிட்ட இருந்து யாரும் பிடுங்க முடியாது. என் படிப்பை வச்சு என்னாலேயே பிடுங்க முடியல. இந்திரா வேலை முடிஞ்சு. செல்வா, நம்ம அடுத்து என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம்? ஓப்பன் பண்ணால் நைட்டு 12 மணி எக்ஸ்ட்ரீம் ஒயிடில் ஒரு ஷாட் வைக்கிறோம். சரட்டுன்னு வந்து ஒரு பைக் நிற்கிது. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் ஃபோன் பேசி நிற்கிறாப்புல. அப்படியே இவனுக்கு ஷாட் வைக்கிறோம். பெரிய கத்து ஒன்று உருகுறான். அப்படியே மெதுவாக நடந்து அவர்கிட்ட போகிறான். பட்டுறான் புண்டக்க மண்டக்க வெட்டுறான். ரத்தம் தெறிக்குது. அந்த ரத்தத்தில் இருந்து அப்படியே மேலே போகிறான். அங்கே போகிறான் டைட்டில். டேய், அங்கே என்னடா பார்க்குற? அம்மாவில் இதான் சினிமான்னு போட்டிருக்கான்னு பார்த்தேன். கையறகடா கீழே கதை எழுதினோடனே கையை தூக்கிட்டு வந்துடானுங்க. பெரிய மார்ட்டின் காசின்னு நினப்பு. டேய், அது மார்ட்டின் ஸ்கோர்செஸிடா. இந்த பாடு தொல்லை வேறு தாங்க முடியல. நீ கண்டினியூ பண்ண மச்சான். வெட்டின கத்தி அப்படியே கீழே போடுறான். கையெல்லாம் ரத்தம். அப்படியே கையெல்லாம் நடுங்குது. டேய் இருறா ஒரு நிமிஷம். கதை ஆரம்பிச்சு இன்னும் 2 பேர் கூட தாண்டலை. அது உங்களையும் உனக்கு டவுட் ஆடா? இல்லை முரளி, நான் சொன்னதுக்கு பசங்க ஏதாவது நினச்சிப்பாங்க. உம்மால் இதாண்டா சினிமான்னு சொல்லி போட்டுருங்க. நீ கண்டினியூ பண்ண மச்சான். மச்சான் கட் பண்ணான். அதே டைமிங்கில் நடு ரோட்டில் டிம்பீர் மாதிரி சைனிங்காக ஒரு பொண்ணு நடந்து வர்றான் மச்சான். என்ன மச்சான், ஹீரோயின் என்ட்ரியா? 12 மணிக்கு நடு ரோட்டில் ஹீரோயின் என்ட்ரி. இவனுங்க படம் எடுக்கிறான், நம்மளை போட்டு சாவடிக்கிறானுங்க. ஆமாம், இந்த ஹீரோயின் கேரக்டர் பேர் என்ன மச்சான்? இன்னும் பேர் எதுவும் வைக்கலாம் மச்சான். நீயே ஏதாவது நல்ல பேர் இருந்தால் சொல்ல. பேக் டு மை ஸ்கூல். அகல்யா, ஆசிகா, இனியா, இளவரசி, உமா, ஊர்மிளா, எழில்விழி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வை மச்சான். ஒன்றும் சிங்க் ஆகலையே மச்சான். எனக்கு புதுசாக ஏதாவது ஒரு பேர் மச்சான். புதுசாக பிடிச்சிட்டேன், நிற்கவைன்னு வைடா. மச்சான் அவள் கதைப்படி நின்று தான் மச்சான் இருக்கா. பேரே நிற்கவை தாண்டா. நிற்கவைன்னு ஒரு பேராடா? மயிறு மாதிரி இருக்கு. என்னடா குந்தவைன்னு பேர் வச்சா ரசிக்கிறீங்க, நிற்கவைன்னு பேர் வச்சா முறைக்கிறீங்க. என்னடா இது? செல்வா, அந்த ஹீரோனுக்கு தங்கச்சி கேரக்டர் எதுவும் இருக்கு? இல்லை மச்சான், அதை பற்றி பெருசாக அதையும் யோசிக்கல. தயவு செய்து அதை வச்சிடாரா? இல்லை அந்த பொண்ணுக்கு படுக்கவேன்னு ஏதோ ஒரு பேர் வச்சிருவான்னு அந்த பாடு. ஏய் வா மச்சான். வாயா. டே செல்வா, அந்த நட்டை நான் பேசிட்டேன். கரெக்டாக 12ஆம் தேதி வர சொல்லிட்டாரா? ஏய் என்ன மச்சான் சொல்கிறேன், உண்மையாவா? ஏய் மச்சான், வேற லெவல்ரா. எங்கடா போகிறீங்க? யாரடா பார்க்க போகிறீங்க? அண்ணே, நம்ம டைரக்டர் பிரபு இருக்கார்லண்ணே. ஆமாம், இப்போ கூட புதுசாக படம் பண்ணி ஹிட்டு கொடுத்தாரு, அவரா? ஆமாண்ணே, இடையில அவர் அசோசியேட் கான்ட்ராக்ட் கிடச்சிருந்துச்சு. அதான் நம்ம செல்வா பற்றி சொன்னேன். அவர் ஷார்ட் ஃபிலிம் அனுப்ப சொல்லியிருந்தாரு. அதான் பார்த்துட்டு கூப்பிட்ருக்காரு. மச்சான், நம்மளும் யார் யாரையோ பார்த்தாச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. இது மட்டும் ஓகேனா போதும்டா மச்சான். இனி நம்ம அடுத்து பிடிச்சி வேறு லெவல் போயிடலாம்டா. மச்சான், அடுத்த படத்துக்கு கூட அசிஸ்டன்ட் பார்க்குறத கேள்விப்பட்டேன் மச்சான். கவலைப்படாத, கண்டிப்பாக ஓகே ஆயிரும். மச்சான் மறந்துடாத, 12ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு நீ அங்கே இருக்கணும். எனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க, உனக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். டேய் மறந்துடாத, மிஸ் பண்ணிடாதடா. சரி மச்சான், நான் எப்படியாவது போயிடுறேன்டா. மச்சான், இப்போ உடனே போய் உன் மேனேஜர் அபர்வா என்கிட்ட 12ஆம் தேதி லீவுன்னு இப்பயே சொல்லிடு. ஹலோ சார். சார் வர 12 லீவ் வேணும் சார். 12ஆந்தேதி லீவில் சுந்தரம் டியூட்டிக்கு வந்துடுவான், நீ லீவ் எடுத்துக்க. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மச்சே டைமுக்கு போயிடணும். பதட்டப்படக்கூடாது. என்ன பேச நினைக்கிறோமோ அதை கரெக்டாக பேசிடணும். செல்வா பார்த்துக்கலாம். சொல்லுமா. சாப்பிட்டியாப்பா? இப்போ தான். வேலைக்கு போகலையாப்பா? ஆமாம், இந்த கிளம்பிட்டு இருக்கம்மா, போகணும். சினிமா வேணான்னு சொன்னதுனால அம்மா மேலே கோவமாக இருக்கியாப்பா? அப்படிலாம் இல்லைம்மா. டேய், நான் உன்னை பெத்தவடா, நீ பேசுறதுலேயே தெரியுது. அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சினிமாலாம் காசு இருக்கிறவங்க மட்டும்தான் கை கொடுக்கும். நமக்கு அது தேவையாப்பா?
அம்மா என் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லையா? நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் இல்லைப்பா, வாழ்க்கையை நீ தொலைச்சிடுவியோன்னு எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு 2 தங்கச்சி இருக்காங்கன்னு மறந்துடாத. ஏதோ உங்கள் தாத்தா சம்பாதிச்சு தரதுனால பசி பட்னி இல்லாமல் போகுது. அவர் கண்ணு மூடத்துக்குள்ளே நீ சினிமா கினிமா அழையதை விட்டுட்டு இப்போ நீ இருக்கிற வேலையில் எப்படி பெரிய ஆள் ஆகணும் பாரு. அம்மா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காதம்மா, கடுப்பேதாதம்மா. பேசுகிறது உனக்கு லூசு மாதிரி தான்ப்பா இருக்கும். உங்கள் அப்பா இருந்தால் என்னை இப்படி பேச விட்டுருப்பாரா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவர் செத்தப்பவே உங்களை தவிக்க விட்டுட்டு நானும் போய் அம்மா சேர்ந்துருக்கேன். டென்ஷன் பண்ணாதம்மா, ஃபோன் வைம்மா முதல்ல. சரி ஓகே. டே தம்பி, அண்ணா வாங்கண்ணே வாங்க. சாப்பிட்டியா தம்பி? இல்லைண்ணே இனிமே தான். நானும் இன்னும் சாப்பிடல. வா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு கம்பெனிக்கு போவோம். மறந்துட்டீங்களாண்ணே? லீவுண்ணே. தெரியும் செல்வா, சுந்தர் சொல்லாமல் கொள்ளாமல் லீவு போட்டார். அதான் மேனேஜர் வர சொன்னார். தம்பி இன்னைக்கு லோடு வேறு இருக்குப்பா, நீ இருந்தால் தான் கரெக்டாக வரும். நான் சொல்லலை, மேனேஜர் சொன்னார். வா போவோம். என்னண்ணே எனக்கு இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குண்ணே, நான் வெளில போகணுண்ணே. தம்பி நம்ம மேனேஜரை பற்றி உனக்கு தெரியாதா? அவன் சரியான சைக்கோ. அவன் சொல்கிறத நம்ம கேட்கலைன்னா நம்ம லீவு கேட்குறப்ப அட்வான்ஸ் கேட்குறப்ப நம்ம நல்லா வச்சு செய்வான் தம்பி. டேய் நீலாம் எனக்கு சொந்த தம்பி மாதிரிடா. நீ நல்லா வேலை பார்க்குறடா தம்பி. டக்குன்னு போஸ்டிங் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் அண்ணனுக்கு பெருமை. இல்லைண்ணே ஒரு டைரக்டர் என்ன ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் வர சொல்லியிருக்காரு, நான் போகணுண்ணே. அந்த டைரக்டர் வரதான் சொல்லியிருக்காரு, உன்னை ஜாயின் பண்ண சொல்லலை. சொந்த தம்பியாக நினச்சி பல நாள் சொல்கிறேன். நம்ம இருக்கிறது கம்பெனி ரூம்பு. நீ செலக்ட் ஆகாதனால இங்கே தான் வரணும். அதையும் பார்த்துக்க. ஹலோ, இன்றைக்கி உன்னை வேலைக்கு வர சொல்லிட்டியா? எப்படி சொல்லணுமோ சொல்லிட்டேன். வருவானா வரமாட்டான்னு தெரியல. என்னையா சொல்கிற? இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் உடைய அனுப்புனேண்ணா. சார் அவன் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்று வர சொல்லியிருக்காங்களாம். அந்த நாய்க்கு சினிமா கேட்குதா? ஒழுங்காக வேலைக்கு வரேன்னா வர சொல்லுன்னா பொடி பொடிக்கு எடுத்துகிட்டு கிளம்பி சொல்லு. சரி சார். சார் அட்வான்ஸ் 10,000 கேட்டிருந்தேன், தாரும்னு சொல்லியிருந்தீங்க. அட்வான்ஸா? சரி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போ. சரி சார். செல்வா அன்னைக்கு சரியான குழப்பத்தில் இருப்பான். உருப்புற வேலையை பாடுறா, சினிமாலாம் வேஸ்ட்டுடா. இதெல்லாம் தேவையாடா? போயிட்டு குழப்ப பாடுறா. நான் நம்ம ஃபியூச்சருக்காக தானடா பேசுறேன். தம்பி இதெல்லாம் உனக்கு தேவையாப்பா? போத்துக்கே பிச்சை எடுக்கணும். நான்லாம் ஜெயிக்க முடியாதுடா. விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போடா ப்ளீஸ்டா. நாய் பொழப்புடா. எங்க வீட்ல சினிமானா ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நான்லாம் ஜெயிக்க முடியாதுடா. மல்லிகை முட்டு மனசை தொட்டு இழுக்குதடி மச்சான் செல்வா இன்னைக்கு லீவு தானே? அவன் நேரம் டேரக்டரை பக்கம் போயிருப்பான்டா. சுந்தர் இன்னைக்கு வரலையா, அதனால் செல்வா வர சொல்லிக்கின்னு மேலே சொல்லிட்டு இருக்கேன்டா. இரு நான் ஃபோன் வச்சு கேட்குறேன். சொல்கிறா. செல்வா எங்கடா இருக்க? மேனேஜர் உன்னை வேலைக்கு வரும்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் மச்சான் நான் டேரக்டர் பக்கம் போயிட்டுருக்கேன்டா. உன் மேலே சரியான கோவத்தில் இருக்கான். இன்றைக்கி நீ வேலைக்கு வரலன்னா உன்னை வேலையை விட்டு தூக்குன்னு சொல்லிட்டு இருக்கான்டா. பார்த்துக்கலாம்டா.
சரி, நம்ம வேலையை பார்ப்போம். செல்வம் என்னடா முட்டாள் மாரி இருக்கான். இருக்கிற விட்டு சோத்தி என்னடா பண்ணுவான்? நீ உனக்கான பாதையை தேடிக்கிட்டு இருக்கப்ப நீ அதுக்காக செய்கிற ஒவ்வொரு வேலையும் பார்த்து உன்னை சுற்றி உலகெல்லாம் முட்டாள்னு தான் சொல்லுவான். ஏதாச்சும் வளரிட்டு இருக்காதடா. இரு, ஒரு வீட்டுக்கே வரேன். எத்தனை வருஷமாக வேலை பார்க்குற? 4 வருஷமா? இந்த 4 வருஷத்தில் உனக்கு எதனா வளர்ச்சி ஏற்பட்டிருக்கா? வயிற்றுக்கே பத்தல, வளர்ச்சிக்கு எங்கே பற்ற போகுது? ஆனால் இந்த கம்பெனி அது வளர்ந்துட்டு தான் போயிட்டு இருக்கு. நம்ம யாரோட வளர்ச்சிக்காக உழைச்சிட்டு இருக்கோம் மச்சான். செல்வம் அவன் கனவுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான். அவன்லாம் மச்சான் முட்டாள். சார் நான் கமின் சார். சார் வர சொல்லியிருந்தாங்க.